வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாக்டர். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஸ்ரீபிரியா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மாலினி 22 பாளையங்கோட்டை படத்தை பற்றி பார்க்கலாம். மாலினி 22 பாளையங்கோட்டை இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா 22 ஃபீமேல் கோட்டயம் அப்படிங்கிற மலையாள படத்துடைய ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்தை தமிழில் எடுக்கிறாங்கன்னொடனே இந்த படம் எப்போ வரும்னு அவளோட காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு காரணம் அந்த படத்துடைய கதை, அதை எடுத்திருந்த விதம், அந்த படத்துடைய நடிகர் நடிகைகள் தேர்வு, அந்த நடிகர் நடிகைகளுடைய உழைப்பு, அதுவும் போக அந்த படம் ரொம்ப சிறப்பாக வர்றதுக்கு உறுதுணையாக இருந்த அந்த படத்துடைய டெக்னீஷியன்கள், குறிப்பாக சொல்லப்போனால் அந்த படத்துடைய கேமரா ஒர்க்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே போல் இந்த படத்துடைய ஹீரோ ஃபகத் ஃபாசிலை கண்டிப்பாக பாராட்டே ஆகணும். இங்கே இருக்கிற ஒரு இத்து போன ஹீரோக்கிட்ட இந்த கதையை சொல்லியிருந்தா கூட இந்த படத்தில் நடித்தா என்னோடய இமேஜ் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு இமேஜை காரணம் காமிச்சு இந்த படத்தில் நடிக்காமல் தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் தன்னுடைய இமேஜை பற்றிலாம் கவலைப்படாமல் இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் நடித்ததை பாராட்டாமல் இருக்க முடியாது. இப்போது இந்த ரெண்டு படத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த ரெண்டு படத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை இந்த படத்துடைய கதை மட்டும்தான். அந்த படத்தில் இருந்த சுவாரஸ்யமான திரைக்கதை இந்த படத்தில் இல்லை. நடிகர் நடிகைகள் தேர்வு ரொம்ப தப்பு, அவங்க நடித்த விதம் ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுமே கூலிக்கு மாற அடித்த மாதிரி தான் அடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய இயக்குனர் இந்த படத்துடைய ரிலீஸுக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் ஒரு படத்தை ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு ரீமேக் பண்ணுறோன்னா அதை அப்படியெல்லாம் ரீமேக் பண்ண முடியாது. அந்த மொழிக்கு உள்ள ஆடியன்ஸோடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கணும், அப்போ தான் அந்த படம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை மலையாளத்தை விட பெட்டராக தமிழில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு எது உயிர் நாடியான சீன்களோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் படத்துக்கு தேவையில்லாத சீன்களை தேவையில்லாமல் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு படத்துடைய ரீமேக் ரைட்ஸை வாங்கினா மட்டும் பத்தாது, முதல்ல அந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு இந்த படம் ஓடினதுக்கான காரணங்கள் என்னன்றதை ஆராயணும், அதுக்கேற்ற மாதிரி படம் எடுக்கணும். ஆனால் இவங்க படம் எடுத்து வச்சுருக்கிறத பார்த்தா இந்த படத்தை பார்த்தாங்களான்னே தெரியல. இந்த படத்துடைய ஸ்டோரியை மட்டும் ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிட்டு வந்துட்டு அதை வச்சு படம் எடுத்த மாதிரி இருக்குது. ஒரு சூப்பர் ஹிட் படத்தை அதை விட சூப்பர் ஹிட் ஆக்குறேன்னு சொல்லி சூப்பர் ஃப்ளாப் ஆக்கி வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு முனிவர் ஒருத்தர் அவர்கிட்ட வர்ற பக்தர்கள்ட்டெல்லாம் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்லதாவது செய்யணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாராம். அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் ஒரு நாள் முனிவர்கிட்ட ஓடியாந்துருக்கான். வந்துட்டு, ஐயா நான் இன்றைக்கி 2 நல்லது செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படியாப்பா, ரொம்ப நல்ல விஷயம், என்ன பண்ண சொல்லு அப்படின்னு இருக்காரு. நான் ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருந்தேன், நடு ரோட்டில் பெரிய பாறாங்கல் இருந்துச்சு, பொதுமக்கள்லாம் நடமாடுற இடம், லாரி பஸ்ஸெல்லாம் போகிற இடம், அதனால் அதை எடுத்து ஓரமாக போட்டேன் அப்படின்னு இருக்கான். நல்ல விஷயந்தான். அப்புறம் 2வது என்ன பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் ரத்த வெள்ளத்தில் கிடந்தான், அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன் அப்படின்னு இருக்கான். ரத்த வெள்ளத்தில் கிடந்தானா, அவனுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் தூக்கி போட்டேன்ல கல், அது அவன் மேலே தான் போட்டேன் அப்படின்னு இருக்கான். அப்படி ஒரு சோழி பார்த்துட்டாங்க இந்த படத்தில். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் 2 படம் பார்க்கணும். முதல்ல நான் சொன்ன 22 ஃபீமேல் கோட்டயம் இந்த படம் யூடியூப்லேயே இருக்குது, அதில் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள். இந்த 2 படத்தையும் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்னா, ஒரு படத்தை எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு படத்தில் எப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.